எந்த ஒரு உயிரினத்தோட மூச்சு காற்றும் கடந்த 200 வருஷமா படாத காலமே உறைஞ்சு போன ஒரு பாழடைந்த உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இதுதான் குல்தரா. இந்தியாவோட மிக பயங்கரமான பேய் கிராமம்னு அழைக்கப்படுற ஒரு இருண்ட தேசம். இந்த வரலாற்று அலசல்ல நாம பார்க்க போறது கற்பனைக்கே எட்டாத ஒரு அமானுஷத்தை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்த ரொம்பவே செல்வ செழிப்பான ஒரு பெரிய கிராமம் எப்படி ஒரே ஒரு ராத்திரியில யாருமே இல்லாத ஒரு பாலைவனமா, ஒரு பேய் கிராமமா மாறி இருக்க முடியும்? எந்த ஒரு தடயமுமே இல்லாம தங்களோட வீடுகளை அப்படியே விட்டுட்டு அந்த மக்கள் எல்லாம் எங்க போனாங்க? இது ஏதோ சினிமால வர கற்பனை கதை கிடையாது, இது நிஜம். சரியா 200 வருஷ கால முழுமையான மயான அமைதி. இன்னைக்கு குல்திராம சுத்தி நவீன வாழ்க்கை இயங்கிட்டு இருந்தாலும் இந்த கிராமத்தோட எல்லைகள் மட்டும் இன்னும் மரணத்தோட பிடியில தான் உறைஞ்சு போயிருக்கு. இந்திய தொல்லியல் துறை தினமும் சூரியன் மறைஞ்ச உடனே இந்த கிராமத்தோட கதவுகளை மூடி சீல் வச்சிடுறாங்க. இருட்டினதுக்கு அப்புறம் உள்ள போக யாருக்கும் அனுமதி இல்ல. சொல்ல போனா யாருக்கும் அந்த தைரியமும் இல்ல. பாகம் 1. செழிப்பான கடந்த காலம், இருளுக்கு முந்தைய ஒளி. இந்த கொடூரமான இருள் கவியறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பிரகாசமான ஒளி இருந்துச்சு. அதுதான் பாலிவால் பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு சமூகத்தோட பொற்காலம். 1273ல இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் கிட்ட இருந்து தப்பிக்க பாலிங்கிற இடத்துல இருந்து அகதிகளா அவங்க வெளியேறினாங்க. அப்புறம் 1291ல காக்னே நதிக்கரையில இந்த குல்தரா கிராமத்தை உருவாக்குனாங்க. அவங்க சாதாரண அகதிகள் கிடையாதுங்க, ரொம்ப பிரமாதமான இன்ஜினியர்ஸ். வறண்ட ஜெய்சால்மர் பாலைவனத்தையே தங்களோட அறிவால ஒரு பசுஞ்சோலையா மாத்துனாங்க. அவங்களோட செல்வ எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு தெரியுமா? பாலைவனத்துல தண்ணியை சேமிக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்டான கிணறுகள், செழிப்பான கோதுமை, நெல் விவசாயம்னு அவங்க சாம்ராஜ்யம் ரொம்பவே தலை தோங்கியது. அது மட்டும் இல்லாம பட்டுப்பாதைன்னு சொல்லப்படுற சில்க் ரூட் வழியா தங்கம், நவரத்னங்கள், மசாலா பொருட்கள்னு மிகப்பெரிய அளவுல வியாபாரம் செஞ்சாங்க. அவங்க வாழ்ந்த வீடுகள் சாதாரண குடிசைகள் கிடையாது, தங்கமும் வெள்ளியும் கொட்டி கிடந்த அற்புதமான கல் மாளிகைகள். இப்படி அமைதியும் செல்வமும் நிறைஞ்ச அந்த மக்களோட விதியில தான் அந்த கொடூரமான இருள் காத்துட்டு இருந்துச்சு. பாகம் 2. அரக்கனின் வருகை. திவான் சலீம் சிங். அந்த அமைதியான குல்தராவுக்குள்ள ஒரு அரக்கன் நுழைஞ்சான். ஒரு பக்கம் ரொம்ப நேர்மையா வரிய கட்டி அமைதியா வாழ்ந்த அப்பாவி பாலிவால் பிராமணர்கள், இன்னொரு பக்கம் வரிய பல மடங்கு உயர்த்தி பெண்களை வலுக்கட்டாயமா கடத்திட்டு போன கொடூரமான சர்வாதிகாரி திவான் சலீம் சிங். மக்கள் அவனை ஜாலிம் சிங், அதாவது இரக்கமற்றவன் கூப்பிட்டாங்க. அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தான்னா அந்த நாட்டோட ராஜாவான மகாராவல் கத் சிங் கூட அவனோட கைகள்ல வெறும் ஒரு பொம்மையா தான் இருந்தார். பௌர்ணமிக்குள்ள அவளை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, இல்லைனா இந்த கிராமத்தையே அழிச்சிடுவேன். இது ஏதோ சாதாரண மிரட்டல் இல்லைங்க. குல்தரா கிராம தலைவனோட ரொம்ப அழகான, ஏற்கனவே கல்யாண நிச்சயதார்த்தம் முடிஞ்ச ஒரு பொண்ணு மேல சலீம் சிங்கிற்கு வந்த ஒரு கொடூரமான மோகம் இது. அந்த ஊர் மக்களை தப்பிக்கவே முடியாத ஒரு இருண்ட மூலைக்கு இந்த மிரட்டல் தள்ளுச்சு. பாகம் 3. இருண்ட வெளியேற்றம். துயரத்தின் இரவு. அந்த விடியாத ராத்திரி வந்துச்சு. தங்களோட மானத்தையும் அந்த பொண்ணோட வாழ்க்கையையும் காப்பாத்த வாலிவால் பிராமணர்களோட கிராம சபைகள் நள்ளிரவுல ஒண்ணு கூடுச்சு. பல 100 வருஷமா தாங்கள் வாழ்ந்த மண்ணை ரத்தமும் வியர்வையுமா கட்டி எழுப்பின வீடுகளை விட்டுட்டு போக வேண்டிய அந்த இதயத்தை நொறுக்கிற முடிவை அவங்க எடுத்தாங்க. 84. இந்த நம்பர் சாதாரண நம்பர் இல்லைங்க. ஒரு பொண்ணை அந்த அரக்கனுக்கு பலியிடுறதை விட ஒட்டு மொத்தமா 84 கிராமங்களை சேர்ந்த மக்களும் ஒரே ராத்திரியில தங்களோட மூதாதையர் வீடுகளை விட்டு வெளியேற முடிவெடுத்தாங்க. மறுநாள் காலையில தன்னோட படையோட அந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச சலீம் சிங் பார்த்த காட்சி அவனையே உறைய வச்சிருக்கும். அடுப்புகள்ல இன்னும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. கால்நடைகள் அப்படியே கட்டப்பட்டு இருந்துச்சு. பல தலைமுறைகளா அவங்க சேர்த்து வச்ச செல்வங்கள் எல்லாம் அனாதையா கிடந்துச்சு. ஆனா ஒரு மனுஷன் கூட அங்க இல்ல. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் ஒரே ராத்திரியில மயானமா மாறி போச்சு. இங்க இனி யாராலையும் குடியேற முடியாது. மீறி முயற்சி பண்றவங்க அழிஞ்சு போவாங்க. ஊரை விட்டு வெளியேறின அந்த பெரியவங்க தங்களோட கண்ணீராலும் கோபத்தாலும் குல்தரா மண்ணின் மேல வீசின இறுதி சாபம் இது. அந்த சாபம் இன்னைக்கு வரைக்கும் குல்தராவை ஒரு இருண்ட நிழலாவே கட்டி போட்டிருக்கு. பாகம் 4. அமானுஷ்ய ஆய்வுகள். கடந்த கால எதிரொலி. மனித உடல்கள் அந்த மண்ணை விட்டு மறைஞ்சு போயிருக்கலாம், ஆனா ஆன்மாக்கள், வழியில துடிச்ச அந்த மக்களோட ஆன்மாக்கள் குல்தராவை விட்டு ஒருபோதும் வெளியேறவே இல்லைன்னு சொல்றாங்க. டூரிஸ்டுகளும் அங்க நைட் டியூட்டி பாக்குற செக்யூரிட்டி கார்டுகளும் சொல்றதை கேட்டா நமக்கே குளநடுங்கும். கொளுத்துற பாலைவனத்துல திடீர்னு டெம்பரேச்சர் ஒரே நிலைக்கு குறைகிறது. காத்துல கேட்கிற பெண்களோட அழுகுரல்கள், பாழடைந்த வீடுகள்ல எதிரொலிக்கிற குழந்தைகளோட சிரிப்பு சத்தம், இது எல்லாத்துக்கும் மேல பூட்டி நிறுத்தி வச்சிருக்க கார்களோட கண்ணாடிகள்ல படிக்கிற சின்ன குழந்தைகளோட கைரேகைகள், இது எல்லாமே அந்த மண்ணுல இன்னைக்கும் உறைஞ்சிருக்க மர்மத்தோட சாட்சிகள். இந்த மர்மங்களை அறிவியல் பூர்வமா ஆராய 2016ஆம் வருஷம் இந்தியன் பாராநார்மல் சொசைட்டி அங்க போனாங்க.
இந்தியாவோட ரொம்ப பிரபலமான அமானுஷ்ய ஆராய்ச்சியாளர் கௌரவ் திவாரி கோஸ்ட் பாக்ஸ், இவிபி ரெக்கார்டர்கள் மாதிரியான நவீன கருவிகளோட அந்த இருண்ட சக்திகளை நேரடியா எதிர்கொள்ள தன்னோட குழுவோட அங்க கேன் பண்ணார். இங்க 30 to 40 கண்ணுக்கு தெரியாத உருவங்கள் இருக்கு. அந்த மாளிகையிலிருந்து ஏதோ ஒண்ணு எங்களை கவனிச்சிட்டு இருக்கு. இது கௌரவ் திவாரியோட ஃபைனல் ஆடியோ ரெக்கார்டிங்ஸ்ல ஒண்ணு. இருட்டுனதும் அவங்களோட கேமராக்கள் வெடிச்சு சிதறிச்சு, பேட்டரிகள் எல்லாம் தானாகவே முழுமையா காலியாச்சு. அந்த பாழடைந்த மாளிகைகள் அவங்கள ரொம்பவே அச்சுறுத்துச்சு. ஜூலை 7, 2016 குல்தராவுல ஆய்வு முடிச்ச சரியா ஒரு வாரத்துக்கு அப்புறம் கௌரவ் திவாரி அவரோட வீட்டு பாத்ரூம்ல ரொம்ப மர்மமான முறையில இறந்து கிடந்தார். சபிக்கப்பட்ட அந்த கிராமத்தோட ரகசியங்களை தோண்டி எடுத்ததால வந்த வினையா இது? விவரிக்க முடியாத இந்த மரணம் குல்தரா மேல இருந்த பயத்தை பல மடங்கு அதிகமாக்கிடுச்சு. பாகம் 5, சாபமா அறிவியலா? சான்றுகளின் பகுப்பாய்வு. இந்த அமானுஷ்ய நிகழ்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சயின்ஸ் என்ன சொல்லுது? பெரியவங்களோட சாபத்தால தான் கிராமம் அழிஞ்சதுன்னு நம்பப்படுறதுக்கு மாறா அந்த பகுதியில தீவிரமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதற்கான புவியியல் சான்றுகள் இருக்கு. கூரைகள் இடிஞ்சு விழுந்ததுக்கு இதுதான் காரணம்னு ஜியாலஜிஸ்ட் சொல்றாங்க. பேய்கள் நடமாட்டத்துக்கு பதிலா காங்னி நதி முழுமையா வறண்டு போய் கொடூரமான பஞ்சம் வந்ததை வரலாற்று ஆய்வுகள் சுட்டிக்காட்டுது. ஒரே ராத்திரியில 48 கிராமங்கள் மாயமானதா சொல்லப்பட்டாலும் சலீம் சிங்கோட கொடுமையான வரிகளால மக்கள் பல வருஷங்களா சிறுக சிறுக வெளியேறி இருக்கலாம்னு வரலாற்று ஆசிரியர்கள் கருதுறாங்க. ஆனா எல்லாம் அறிவியல் பூர்வமா விளக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கிட்டா கூட இறுதியா இந்த ஒரு கேள்வி மட்டும் எந்த விடையும் இல்லாம அப்படியே நிக்குது. அது வெறும் பஞ்சமோ இல்ல நிலநடுக்கமோனா ஏன் கடந்த 200 வருஷமா குல்தரா மட்டும் முழுமையா யாருமே இல்லாத ஒரு கிராமமாவே இருக்கு? அன்னைக்கு காலியான 84 கிராமங்கள்ல 82 கிராமங்கள் திரும்பவும் வேற பெயர்கள்ல உருவாயிடுச்சு. ஆனா குல்தரா அது இன்னைக்கும் செத்து போய் சபிக்கப்பட்டு இருட்டில் எதற்காகவோ காத்துட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு. அடுத்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளுடன் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் ஹரிவியன் டேல்ஸுடன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.